மனுஷங்களா பிறந்த ஒவ்வொருத்தரும் டெய்லியும் போகிற ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா அது இந்த இடமா தான் இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை, சூப்பர் மார்க்கெட்டு மளிகை கடை இதுவாக தான் இருக்கும். மாதம் மாதம் சம்பளம் வாங்க வேண்டியது, சூப்பர் மார்க்கெட்டுக்கு மளிகை கடைக்கு காய் கடைக்கு ட்ரெஸ்ஸு கடைக்குன்னு அழுவ வேண்டியது. இப்படியே தான் போகுது எல்லார் குழப்பம். இந்த ஒரு இடத்துல தான் சாப்பிட்றதுலேருந்து கழுவுற வரைக்கும் எல்லாமே இங்கே தான் விற்கிறாங்க. அதனால் இங்கே வராமல் யாராலையுமே இருக்கவே முடியாது. வாங்குகிற சம்பளத்தில் முக்கால்வாசி இங்கேயே தான் போவோம். இங்கே மாதம் மாதம் வாங்குறது பத்தாம மாதத்துக்கு ஒரு டைம் வாங்குவோம். அது இல்லாமல் டெய்லி வேறு வந்து வாங்குவோம். ஏன்னா மாதம் மாதம் வாங்குறது பல்காக ஏதாச்சும் வாங்கியிருப்போம். இந்த டெய்லி நீட்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, இந்த காஃபி தூள் அது இதுன்ட்டு அந்த விம் லிக்விட் அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்து டெய்லியும் தான் வாங்குவோம். இப்போ வாரத்துக்கு ஒரு டைமு டெய்லியும் கூட போய் வாங்கிட்டு வருவோம். இந்த மாதிரி எங்களோட ஃபுல் சம்பளத்தில் பாதி சம்பளம் வந்து இதிலே போயிடும். இதில் எங்களுக்கு இருக்கிற பெரிய தலைவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னையெல்லாம் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வெறும் சாப்பிட்ற பொருள் இந்த மாதிரி தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. மளிகை ஜாமானம் இப்படி தான் இருக்கும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக பொம்மையெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பாப்பா சும்மா இருக்குமா, அதையும் கேட்டு ஒரே ராவடி. அது வேணும் இது வேணும், சாக்லேட் வேணும், பொம்மை வேணும், பலூன் வேணும்னு ஒரே ராவடி பண்ணுவா. அங்கே பாருங்கள் எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கா பாருங்கள். ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டேங்கிறா, ஓடிக்கிட்டு கூச்சிக்கிட்டு இப்படியே தான் இருக்குது. உங்கள் குழந்தைங்களும் இப்படி தான் இருக்குமா என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இல்லை என் பிள்ளை மட்டும் தான் இப்படி இருக்குமேன்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது.